வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, மணமகள் தேவை சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சோமையாவுக்கு திடீரென்று திருமணத்தில் நாட்டம் விழுந்துவிட்டது. கடந்த 4 ஆண்டுகளாக தன்னந்தனியாக அவர் வாழ்ந்து வருகிற வாழ்க்கை அவருக்கு சலிப்பையும் யாருடைய கூட்டுறவையேனும் நாடுகின்ற ஏக்கத்தையும் அளித்துவிட்டது. ஒரு கால் அந்த நாட்டத்துக்கு காரணமாக இருக்கக்கூடும். வயசு ஏற ஏற இறுதி நாட்களில் தமக்கு ஒரு வாய் வெந்நீர் வைத்து கொடுப்பதற்கு கூட ஆள் இல்லை என்கிற அனாதை உணர்வு அவரை வெகுவாக அச்சுறுத்தலாயிற்று. ஒரு நோய் நொடிப்பு என்று வந்தால் கஞ்சி வைத்து கொடுப்பதற்கு கூட எனக்கு யாரும் இல்லையே. இந்த வயசில் நான் திருமணம் செய்து கொள்வதைக் கண்டு ஊரார் கேலி செய்யக்கூடும் தான். ஆனால் எத்தனை நாளைக்கு கேலி செய்ய போகிறார்கள்? சில நாட்களில் தாமே சலித்து போய்விட்டு விடுவார்கள். எல்லாம் பழங்கதையாகி போகும். ஊரார் கேலிக்கெல்லாம் அஞ்சி செத்தால் நம் வேலை ஒழுங்காக நடக்குமா? என் சொந்த விஷயங்களில் ஊராருக்கு என்ன ஜோலி? நாளைக்கு எனக்கு அவர்களா கஞ்சியோ வெந்நீரோ வைத்து கொடுப்பார்கள் என்றெல்லாம் அவர் தம் அறையில் உட்கார்ந்தவாறு வாய்க்குள் முனகிக் கொண்டார். அவரது பார்வை சுவரில் தொங்கிக் கொண்டிருந்த மகனின் புகைப்படத்தின் மீது பதிந்தது. அவர் நாற்காலியை விட்டு எழுந்து சென்று அதற்கு பக்கத்தில் நின்று அன்றுதான் அதை முதலாக பார்ப்பவர் போல உற்று பார்த்தார். அவர் மகன்தான் எவ்வளவு அழகாக இருந்தான்! மருமகள் மட்டும் என்னவாம், அவளும் தான் கொள்ளை அழகு. இருவரும் போட்டி போட்டுக்கொண்டு அழகில் ஒருவரை ஒருவர் மிஞ்ச பார்த்தார்கள். கண் பட்டாற்போல மகன் மயூரவேலன் திருமணமாகி ஓராண்டுக்குள் கொடிய நோய் ஒன்றுக்கு இரையாகி போனான். அதற்கு பிறகு மருமகள் தன் பிறந்த வீட்டுக்கு போய்விட்டாள். சோமையாவின் கண்கள் சட்டென்று நிறைந்து மங்கின. திடீரென்று ஒரு தள்ளாமை அவரை பற்றி கொண்டது. அவர் மெல்ல நடந்து நாற்காலியின் முதுகில் சாய்ந்தாற்போல் உட்கார்ந்து கொண்டு ஒரு சின்ன பிள்ளை மாதிரி பொங்கி பொங்கி அழுதார். நீ இன்று உயிருடன் இருந்தால் இந்த பிரச்சனை எனக்கு வந்திருக்குமாடா என்று அவர் வாய்விட்டு புலம்பிக் கொண்டார். இப்படி புலம்பி முடித்த சூட்டோடு தாம் திருமணம் செய்து கொள்ள நினைப்பது தமக்கு சமைத்து போட ஒரு பெண் வேண்டும் என்பதால் மட்டும்தானா என்று அவர் தம்மையும் அறியாமல் வினா எழுப்பிக் கொண்டார். இல்லை என்ற பதில் அவர் காதுகளில் இரைந்து ஒலித்ததும் அவர் முகம் சிவந்து விட்டது. அவர் தமக்கு ஏற்பட்ட வெட்கத்தை உதறிவிட்டு முகத்தை மேல் துண்டால் அழுத்தி துடைத்து கொண்டார். என்னை விடவும் கிழடு தட்டி போனவர்கள் எல்லோரும் திருமணம் செய்து கொள்கிறார்கள். அப்படி இருக்கும்போது நான் செய்து கொள்வதற்கு எதற்கு வெட்கப்பட வேண்டும் என்று தம்மை தாமே கேட்டுக்கொண்ட அவர் மறுபடியும் எழுந்து கண்ணாடியின் முன்பு சென்று நின்றார். தலை நரைத்திருந்ததே தவிர அடர்த்தி குன்றவில்லை. முகத்தில் அவ்வளவாக சுருக்கங்கள் விழுந்திருக்கவில்லை. கண்களுக்கு கீழே இந்த காலத்து 30களுக்கு விழுந்திருக்கும் பள்ளங்கள் கூட அவரிடம் காணப்படவில்லை. மனைவியை இழந்ததன் பின்னர் அவர் வாழ்ந்து வந்திருக்கும் கட்டுப்பாடான வாழ்க்கைக்கு சான்று கூறும் வகையில் அவர் கண்களில் பளபளப்பு தெரிந்தது. அவர் மனைவியை உள்ளன்போடு நேசிப்பதில் எந்த கணவனுக்கும் சளைத்தவராக இல்லை. நியாயமாக ஒரு மனிதன் தன் மனைவிக்கு காட்ட வேண்டிய அன்பை அவர் அவள் மேல் காட்டியவர்தான். ஆனால் அந்த அன்பின் ஆழத்தை மீறிக்கொண்டு ஒரு பெண்ணின் உறவு அவருக்கு இப்போது தேவைப்பட்டது. இன்னொருத்தியை கட்டிக்கொண்டால் மனைவியை நேசிக்காதவன் என்று ஆகிவிடுமா என்ன என்று அவர் தம்மை தாமே கேட்டுக்கொண்டு மனசுக்குள் சிரித்து கொண்டார். தம் மனைவி தமது செயலை அங்கீகரிப்பாளா என்கிற கேள்வி அவர் மனதில் கிளம்பிய போது, என்றோ இறந்து தன் நினைவுகள் அற்று போய்விட்ட ஒரு பெண்ணுக்கு தம் செயலை ஏற்பதோ ஏற்காதிருப்பதோ எவ்வாறு இயலும் என்றெண்ணியவராக அவர், அப்படியே என் செயலை அரூபமாக இருந்து நீ பார்த்து கொண்டிருந்தாலும் அது உனக்கு பிடிக்காவிடினும் கூட
என்னை மன்னித்து விடு என்று மனதுள் மனைவியிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளவும் தவறவில்லை. அடுத்து அவரது பார்வை தம் தோள்களின் மீது விழுந்தது. எவ்வளவு எடுப்பான தோள்கள்! 30 முடியும் முன்னேயே இந்த காலத்து இளசுகளுக்கு தோள்கள் டொக்கு விழுந்து போகின்றன. நான் அப்படியா இருக்கிறேன்? திருமணம் செய்து கொள்வதற்கு உடம்பு எந்த அளவுக்கு நோய் நொடிப்பு இல்லாமல் இருக்கிறது என்பதுதான் முக்கியமே தவிர வயசு ஒரு கணக்கா என்று அவர் தனக்குள் முனகினார். அவரது பரந்த மார்பும் முண்டாக்கள் திமிரும் கைகளும் அவரது முடிவை வலுவடைய செய்தன. தமது இளமை மிகுந்த தோற்றம் கொடுத்த தன் நம்பிக்கையில் அவர் சட்டென்று ஒரு வெள்ளை தாளையும் பேனாவையும் எடுத்து மடியில் வைத்துக்கொண்டு எழுதலானார். மணமகள் தேவை விளம்பரம். 50 வயசு நடந்து கொண்டிருக்கும் சுமாரான அந்தஸ்துள்ள ஓர் ஹோட்டல் முதலாளிக்கு 30க்கு மேற்பட்ட, ஆனால் 36க்கு மேற்படாத ஒரு மணமகள் தேவை. விளம்பரம் செய்பவர் மனைவியை இழந்தவர், பிள்ளை குட்டி இல்லாதவர், ஒரே மகன் 4 ஆண்டுகளுக்கு முன்னர் இறந்துவிட்டான். மணமகள் திருமணம் ஆகாதவளாக இருக்க வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை. கைம்பெண்ணாகவும் இருக்கலாம். ஆனால் குழந்தை குட்டி இல்லாதவளாக இருத்தல் வேண்டும். குடும்ப பாங்கும் அடக்கமும் நிறைந்த பெண்ணாக இருப்பது நலம். ஏழை குடும்பமாயினும் தேவலை. இவ்வாறு ஒரு நீண்ட விளம்பரத்தை எழுதி அவர் அதை பல தடவைகள் படித்து படித்து பார்த்தார். பிறகு அதை எடுத்துக்கொண்டு நாளேடு ஒன்றின் அலுவலகத்துக்கு நேரில் சென்றார். 999 என்ற பெட்டி இலக்கம் அவரது விளம்பரத்துக்கு நாளேட்டு அலுவலகத்தினரால் அளிக்கப்பட்டது. அந்த பெட்டியின் இலக்கமிடப்பட்டு வரும் பதில்களை பதிவு தபாலில் அவருக்கு அனுப்பி வைப்பதாக அவர்கள் சொன்னார்கள். அவர் ஏதோ ஒரு பெரிய தேர்வுக்கு தயாராகும் மாணவனுக்குரிய பரபரப்புடன் வீட்டுக்கு திரும்பி வந்தார். சுமார் 2 வாரங்கள் கழிந்ததன் பிறகு அவர் பெயருக்கு அந்த நாளேட்டில் இருந்து ஒரு பதிவு தபால் வந்தது. அவர் பரபரப்புடனும் ஆவலுடனும் அந்த தபாலை பிரிப்பதற்கு முன்னால் தமது பூஜை அறைக்கு போய் முருகனின் படத்துக்கு முன்பு அதை அப்படியே வைத்துவிட்டு நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கினார். சில கணங்கள் வரை எழாமல் அவர் அப்படியே கிடந்தார். கடவுளே, எனது முடிவு எனக்கு நன்மை பயக்க அருள் செய். எஞ்சி நிற்கும் எனது வாணாளை நிம்மதியாய் கழிப்பதற்கு ஒத்த மனைவியை எனக்கு கொடு என்று அவர் மனமுருகி வேண்டிக் கொண்டார். பிறகு அந்த கடித கற்றைகள் அடங்கிய உரையை பிரித்துவிட்டு சாமி படத்தின் முன்னிலையிலேயே அவர் ஆவலாய் படபடத்த இதயத்துடன் உட்கார்ந்தார். முதல் கடிதம் மூணாறிலிருந்து வந்திருந்தது. அதை மணமாகாத ஒரு பெண் எழுதியிருந்தாள். தன் வயசு 17 என்று அவள் குறிப்பிட்டிருந்ததை பார்த்ததுமே கடிதத்தின் எஞ்சிய பகுதியை படிக்காமல் அவர் அதை அப்பால் நகர்த்தி வைத்தார். 18 வயசு பெண், மகள் மாதிரி அல்லவா தெரிவாள். அதை பக்கத்தில் நடத்தி வெளியே கூட்டி செல்ல முடியுமா? என்ன சார், உங்கள் மகளா என்று கேட்கிறவர்களுக்குத்தான் பதில் சொல்லி மாளுமா? அடுத்த கடிதம் ஒரு கைம்பெண்ணிடமிருந்து வந்திருந்தது. ஆனால் அவளுக்கு 2 குழந்தைகள் இருந்தன. 2ம் பெண்கள். அவள் தன் வயசை 33 என்று தெரிவித்திருந்தாள். குழந்தைகள் உள்ள கைம்பெண்கள் பெரும் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார்கள் என்கிற நிலையில் அவர் அதையும் அப்பால் தள்ளி வைத்தார். அடுத்து 7 கடிதங்களும் கூட குழந்தைகள் உள்ள கைம்பெண்கள் இடமிருந்துதான் வந்திருந்தன. குழந்தை குட்டிகள் இல்லாதவளாக இருக்க வேண்டும் என்று விளம்பரத்தில் அவ்வளவு தெளிவாக தாம் குறிப்பிட்டிருந்தும் பெரும்பாலான மனுக்கள் அப்படிப்பட்டவர்களிடமிருந்தே வந்திருந்தது கண்டு அவர் எரிச்சலடைந்தார். அடுத்து அவர் எடுத்த கடிதங்கள் சில மணமாகாத பெண்களிடமிருந்து வந்திருந்தன. ஆனால் எல்லோருமே கிட்டத்தட்ட 17லிருந்து 25 வயதுக்கு உட்பட்ட வயதினர்களாகவே இருந்தார்கள் என்கிற நிலையில் அவர் அவற்றையும் ஒதுக்கி வைத்தார். கடைசியில் அவர் எண்ணங்களுக்கு ஏற்ப 2 மனுக்கள்தான் எஞ்சின. ஒன்று வாடிப்பட்டியில் இருந்து வந்திருந்தது. அதை எழுதிய மாலதி என்பவள்தான் குழந்தை குட்டிகள் இல்லாத விதவை என்று சொல்லியிருந்தாள். ஆனால் அவளுக்கு 40 வயதாம்.
அவள் தன் வயசை பற்றி குறிப்பிட்டிருந்ததை படித்ததும் அவருக்கு சிரிப்பு வந்தது. பெண்கள் உண்மையான வயசை சொல்ல மாட்டார்கள் என்பார்களே, இவள் சொல்லிக் கொள்கிற வயசே 40 என்றால் இவளது மெய்யான வயசு குறைந்தபட்சம் 45 இருக்குமோ? அவர் ஏமாற்றத்துடன் அதையும் அப்பால் தள்ளினார். முடிவில் ஒரே ஒரு கடிதம்தான் ஓரளவுக்கு அவரது நிபந்தனைகளுக்கு ஒத்ததாக இருந்தது. அந்த கடிதம் வசந்தி என்ற பெண்ணிடமிருந்து வந்திருந்தது. மதுரையில் இருந்து அதை அவள் எழுதியிருந்தாள். அவளுக்கு 29 வயசு ஆகிறதாம். அவள் மிக நீண்ட கடிதம் எழுதியிருந்தாள். அதன் சில பகுதிகளை அவர் திரும்ப திரும்ப படித்து பார்த்தார். சில ஆண்டுகளுக்கு முன்னர் என் கணவர் இறந்து விட்டார். அதில் இருந்து நான் என் தகப்பனாருடன் வசித்து வரலானேன். ஆனால் என் தகப்பனார் கடந்த ஆண்டு இறைவன் திருவடி சேர்ந்தார். நான் அதிகம் படித்தவள் அல்லள். 8ஆம் வகுப்பு வரையில்தான் படித்துள்ளேன். எனக்கென்று சொத்து எதுவும் இல்லை. என் தகப்பனாரும் மிகவும் ஏழை என்பதால் அவர் இறந்ததன் பிறகு நான் சுருக்கமாக ஒரே சொல்லில் கூற வேண்டுமானால் அனாதையானேன். எனக்கென்று இந்த உலகத்தில் யாருமே இல்லை. 4 வீடுகளில் பற்று பாத்திரங்கள் கழுவும் வேலையை அதிலிருந்து செய்து வயிற்றை கழுவிக் கொண்டிருக்கிறேன். ஒரு சிறிய வீட்டில் என் தகப்பனார் வாழ்ந்து வந்த வீடுதான் அது. குறைந்த வாடகையில் வசித்து வருகிறேன். நான் அழகானவள், இளமை நிறைந்தவள், தனியாக வசிப்பவள். இதனால் நான் பல தொல்லைகளுக்கு ஆளாகிறேன். சுற்றிலும் உள்ள பொறுப்பற்ற காளைகள் அடிக்கடி எனக்கு கடிதங்கள் எழுதி தொந்தரவு கொடுக்கிறார்கள். தெருவில் நான் நடந்து செல்கையில் கண்டபடி பேசி என்னை வம்புக்கு இழுக்கிறார்கள். காளிகளின் தொல்லைகள் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றன. இதனால் நான் என்னுடைய மிக நல்ல எஜமானி ஒருத்தியிடம் என் தொல்லைகளை பற்றி கூறி அவள் வீட்டிலேயே இரவு நேரத்தை கழிக்க அனுமதி பெற்றேன். ஆனால் அவள் கணவரினிடம் தகாத முறையில் நடக்க முயன்று தெய்வாதீனமாக தப்பினேன். அதற்கு பிறகு என் வீட்டிலேயே கடவுளின் மேல் சுமையை போட்டுவிட்டு வசித்து வருகிறேன். எந்த நேரத்தில் என் கற்புக்கு என்ன விதமான தீங்கு நேரும் என்று சொல்ல முடியாது. எதுவும் நேரலாம். அப்படி ஏதாவது நேர்ந்தால் என்னால் தாங்க முடியாது. அதை நினைத்து விட்டாலே எனக்கு குடலை குமட்டி கொண்டு வருகிறது. அந்த காலத்தில் விதவிகளுக்கு பாதுகாப்பு இருந்தது. பெண்கள் வெளியே வராமல் இருந்தார்கள். அவர்களது கற்புக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகளும் குறைவாகவே இருந்தன. அவர்களுக்கு சோறு போட்டு பராமரிக்கும் கடமையை மனிதர்கள் மகிழ்ச்சியோடு செய்தார்கள். அதனால் மறுமணம் என்பதை பற்றி சிந்திக்கும் தேவை அவ்வளவாக அவர்களுக்கு இல்லாதிருந்தது. ஆனால் இந்த நாளில் பெற்ற தாய் தகப்பனுக்கு கூட பிள்ளைகள் சோறு போடுவதில்லை. அவர்களை சுமையாக கருதுகிறார்கள். இந்த நிலையில் ஆதரவற்று போன கைம்பெண்களை வைத்து எந்த உறவினன் காப்பாற்றுவான்? தன் வயிற்றை கழுவிக்கொள்ள அவள் தானே வெளியே சென்று வேலைகள் செய்ய வேண்டியிருக்கிறது. இதனால் பல தரப்பட்ட ஆண்களின் கண்களுக்கு அவள் நிரந்தரமான இரையாகி போகும் துர்பாகியத்துக்கு ஆளாகிறாள். அவள் கைம்பெண் என்று தெரிந்து விட்டாலோ தீர்ந்தது. நல்லவர்கள் கூட அவளிடம் வாலாட்டி பார்க்க முற்படுகிறார்கள். அவளது மன வலிமையை சோதிக்கும் பல நிகழ்ச்சிகள் நடக்கின்றன. அவளது வலிமை, கட்டுப்பாடு இவற்றையெல்லாம் மீறி அவளை வலுக்கட்டாய கற்பழிப்புக்கு ஆட்படுத்தும் அபாயம் ஏற்படுவதற்கான அறிகுறிகளையும் அவள் அடிக்கடி காண்கிறாள். இதனால் தாலி கட்டி தன்னோடு வாழ்ந்த கணவனுக்கு துரோகம் செய்யும் நினைப்பு அவளிடம் ஏற்படாவிடினும் கூட காளிகளிடமிருந்து தன்னை காத்து கொள்வதற்காக வேணும் ஒரு பாதுகாப்பை தேடிக்கொண்டாக வேண்டிய கட்டாயத்துக்கு அவள் துரத்தப்படுகிறாள். இதனால் என்னை போன்ற அனாதை கைம்பெண்கள் மறுபடியும் மணந்து கொள்வது என்பது தவறு என்று எனக்கு தோன்றவே இல்லை. ஒரு காலத்தில் அது மாபெரும் தவறு, பாவம் என்றெல்லாம் கூட நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் தன்னந்தனியாக வாழத் தொடங்கிய பிறகு வேறு காரணங்கள் இருப்பினும் இல்லாவிடினும் தன் பாதுகாப்பை கருதியாவது அவள் மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் என நான் நினைக்கிறேன்.
நான் இந்த மனுவை இப்போது அனுப்புவதற்கு இதுதான் காரணம். காரணம் எதுவானாலும் நான் ஓர் உண்மை மனைவியாக இருப்பேன். கடிதத்தில் இழையோடிய வெள்ளைத்தனம் அவருக்கு மிகவும் பிடித்திருந்தது. கைம்பெண்களின் மறுமணத்தைப் பற்றி அவரை வெகுவாக சிந்திக்க வைத்தது அந்த கடிதம். அவர் தமக்குள் பெருமூச்சு விட்டபடி கடிதத்தை எடுத்து மடித்து பத்திரமாக தம் கோட்டு பையினுள் வைத்து கொண்டு தூங்கப் போனார். மறுநாள் காலை எழுந்ததும் முதல் வேலையாக மறுநாள் புறப்பட்டு சனியன்று மதுரைக்கு வருவதாக அவர் தம் முகவரியுடன் அந்த பெண்ணுக்கு பதில் போட்டார். நேரில் ஒருவரை ஒருவர் பார்த்து விடுவது நல்லதென்றும் அதற்காகவே தாம் வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மதுரைக்கு வந்து சேர்ந்ததும் அவர் ஓர் ஹோட்டலில் அறை எடுத்துக்கொண்டு குளித்து சாப்பிட்டு உடுத்திக்கொண்டு வசந்தி என்கிற அந்த பெண்ணின் முகவரியை தேடிக்கொண்டு போனார். ஆனால் அந்த சிறிய வீடு அவர் அங்கே சென்றபோது பூட்டி கிடந்தது. அக்கம் பக்கத்தில் விசாரித்தார். வலப்பக்கத்து வீட்டில் இருந்த பெண்மணி ஒருத்தி அவள் வேலைக்கு புறப்பட்டு போயிருப்பதாகவும் மாலை 7:30 மணிக்குத்தான் திரும்பி வருவாள் என்றும் தகவல் தெரிவித்தாள். ஒரு கால் தம் கடிதம் அவள் கைக்கு வந்து சேர்ந்திருக்காதோ என்று அவர் ஐயமுற்றார். என்ன செய்யலாம் என்று அவர் யோசித்தவாறு சில கணங்கள் நின்றார். அப்போது எதிர் வீட்டில் இருந்து ஓடி வந்து அவருக்கு எதிரில் நின்று ஒரு சிறுமி, நீங்கள் தானே சோமையா என்பவர் என்று கேட்டாள். அவர் ஆவலும் பரபரப்பும் போட்டியிட உள்ளத்துடன் தலையசைத்து ஆமோதித்தார். வசந்திக்கா இந்த கடிதத்தை உங்களிடம் கொடுக்க சொன்னது என்று அந்த சிறுமி ஓர் உரையை அவர் கையில் கொடுத்துவிட்டு சிட்டாய் பறந்தாள். கடிதத்தை தெருவில் நின்றபடி பிரித்து படிக்க மனமில்லாமல் அவர் தம் ஹோட்டல் அறைக்கு திரும்பினார். வரும் வழியெல்லாம் அவர் அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருப்பாள் அந்த பெண் என்பதை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தார். கடிதத்தில் என்னென்ன விஷயங்கள் அடங்கி இருக்கும் என்பதை முழுக்க முழுக்க அவரால் யூகிக்க முடியாவிட்டாலும் கூட அவருக்கு ஒன்று மட்டும் தெளிவாக உள்ளுணர்வாய் பட்டுவிட்டது. அதுதான் வசந்தி தன் மனதை மாற்றிக்கொண்டு மறுதலித்து எழுதியிருப்பாள் என்பது. கடிதத்தை பிரித்து படிப்பதற்கு முன்பே அவருக்கு சப்பென்றாகிவிட்டது. மனம் சோர்வுற்றது. இந்த பெண்களே இப்படித்தான், கோழைகள் என்று அவர் அலுப்புடனும் சொல்ல முடியாத ஏமாற்றத்துடனும் முணுமுணுத்து கொண்டார். அறைக்கு வந்து சேர்ந்ததும் தொப்பென்று கட்டிலில் உட்கார்ந்தார். குடிநீர் பருகிவிட்டு நெற்றியில் அரும்பியிருந்த வியர்வையை துடைத்த பின்னர் அவர் மெதுவாக அவ்வுரையை பிரித்தார். அன்புள்ள மாமா அவர்களுக்கு என்று கடிதம் தொடங்கப்பட்டிருந்ததை கண்டதும் அவர் நிமிர்ந்து உட்கார்ந்தார். தம் மருமகளின் பெயரும் வசந்திதான் என்பது அப்போதுதான் ஞானோதயம் போல அவர் ஞாபகத்துக்கு வந்தது. எத்தனையோ வசந்திகள் இருக்கும் நிலையில் தமது மருமகளின் கையெழுத்தை பார்த்தறியாத அவர் அவள் தன் தகப்பனாருடன் திண்டுக்கல்லில் தான் வாழ்ந்து வந்தாள் என்பது வரையில் அறிந்திருந்த அவர் அதை எழுதியவள் தம் மருமகளாய் இருப்பாளோ என நினைத்து பாராததில் வியப்பதற்கு ஒன்றுமில்லைதான். கடிதத்தை பற்றி இருந்த அவர் விரல்கள் சற்று ஆடின. அவர் சமாளித்து கொண்டு கடிதத்தை படிக்கலானார். உங்களை நேரில் சந்திக்கும் துணிவு இல்லாமல் இந்த கடிதத்தை எழுதுகிறேன். விளம்பரம் செய்தவர் நீங்கள் என்பது முதலில் எனக்கு எப்படி தெரியும்? அல்லது பதில் எழுதிய பெண் மருமகள் வசந்தியாகத்தான் இருக்கும் என்பதுதான் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு கால் நான் திண்டுக்கல் விலாசம் எழுதியிருந்தால் கண்டுபிடித்திருப்பீர்கள். அப்பாவும் நானும் இங்கே வந்து 2 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டன. அப்பா இறந்து போனதை பற்றியும் மற்றவற்றை பற்றியும் எனது மனுவில் குறிப்பிட்டிருக்கிறேன். மாமா, உங்கள் மகனுக்கு துரோகம் நினைத்த இந்த பாவியை மன்னித்து விடுங்கள். உங்கள் முகத்தில் விழிக்க எனக்கு விருப்பமில்லை. தயவு செய்து போய்விடுங்கள். கொஞ்ச நேரம் வரையில் அவருக்கு ஒன்றும் ஓடவில்லை. பின்னர் அவர் முடிவுடன் எழுந்தார். 29 வயசான குழந்தையற்ற அழகான ஒரு கைம்பெண்ணை மணக்க 30க்கு மேல் 40க்குட்பட்ட மனைவியை இழந்தவரோ அல்லது மணமாகாதவரோ தேவை என்ற விளம்பரத்தை
நாளேடுகளில் கொடுக்கும் முடிவுடன் தான். 1975ஆம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க்யூ.